உறவுகளை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று டிசம்பர் 11 மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாள். இன்றைக்கு ஆலங்குடி சோமு என்கிற மிக சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் பிறந்த தினம். உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் என்று மக்கள் போற்றி பாராட்டி மகிழ்கின்ற சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே டு ஸ்ரீ ரஜினிகாந்த் சார். இன்றைக்கு ஆலங்குடி சோமு என்கிற ஒரு பிரபலமான பாடலாசிரியர், அவரை பற்றிய ஒரு பதிவு. அவர் பிறந்த நாள் இன்றைக்கு 12/12/1932 12/12/1932 சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலே உள்ள ஆலங்குடி என்கிற கிராமத்தில் பிறந்தார். இன்னொரு ஆலங்குடி உங்களுக்கு தெரியும், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. இது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி. ஆலங்குடி சோமு என்றால் எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு காலம், எங்கள் காலத்தில் பழைய காலம். உங்கள் இந்த ஜெனரேஷன் முன் ஜெனரேஷன் அப்படி வச்சிங்களேன். 60, 70, 80களில் அவருடைய பாடல்கள் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள். நான் 1-2 பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 6/6/1997 மறைந்தார். சற்றேறக்குறைய 65 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தவர். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஓமைகள், இலக்கிய நயங்களை மிக அருமையாக திரைப்பட பாடல்களில் புகுத்திய பலரில் ஆலங்குடி சோமு ஒருவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதிய இந்த பாடல், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. சூரியன் வருது, 1000 கை இப்படி கை வச்சு மறைச்சிட்டா சூரியன் மறைஞ்சிடுவானா? மறைய மாட்டான். எப்படி ஊமை பார்த்தீங்களா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணையிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. சார், ஆர்டர் போடுற, நீ பெரிய ஆள், உலகத்துக்கே பெரிய ஆள், வங்காள விரிகுடா கடலே நீ நின்று விடு, நீ அலை அடிக்கக்கூடாது, கடல் நிசப்தமாக இருக்கணும், நோ அலைகள் என்று ஒரு உத்தரவு போட்டார்னா முடியுமா? ஆணையிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. அடிவா அடிவா என்கிற ஒரு பாடல் மூலம் அவர் மிகவும் அறியப்பட்டவர். அவருடைய பாடல்கள் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் என்று மக்கள் நடிகர் திலகம் சிவாஜிக்கு அவர் எழுதிய பாடல் இன்றைக்கு கூட மறக்க முடியாத ஒரு பாடல். ரொம்ப ரிச்சாக இருக்கும். அந்த படத்துக்கு சொர்க்கம் என்ற படத்தின் பேர். அந்த படத்தில் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் என்று நடிகர் திலகம் ரொம்ப ஸ்டைலிஷாக நடிப்பார் அந்த படத்தில். அந்த பாட்டுக்கு அது ஆலங்குடி சோமு எழுதியது தான். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, என்ன அருமையான, அந்த காலத்தில் ரொம்ப தத்துவ பாடலாசிரியர் என்றே பெயர் எடுத்தவர். உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, உள்ளத்தின் கதவு எது? கண்கள் என்று மிக அருமையான உவமை சொல்லியிருப்பார். இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் என்கிற இன்னொரு பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல். அதே மாதிரி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி என்று தொழிலாளி படத்திலே எழுதிய அந்த பாடல், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள் என்ற மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு அடிமைப்பெண் என்ற படத்தில் அவர் எழுதிய பாடலுக்காக அவர் மிகவும் மகிழ்ந்து மக்கள் திலகம் கடைசி வரைக்கும் இந்த பாடலை ரசித்து கேட்டிருக்கிறார் என்றும், இந்த பாடல் எழுதியதற்காக சிறப்பு பரிசாக ஆலங்குடி சோமு அவர்கள் ஒரு வீடு கூட வாங்குவதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் உதவி செய்தார் என்பதையெல்லாம் நாம் செய்திகள் வாயிலாக படிக்கின்றோம். ஆகவே தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள் என்றும் என்னை காக்கின்றாள் என்கிற அந்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று அந்த பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல். எங்கள் வீட்டு பிள்ளை மலருக்கு தென்றல் பகையானால் என்ற பாடல். ஆடலுடன் பாடலை கேட்டு என்று குடியிருந்த கோயிலிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்று மிகவும் புகழ்பெற்ற பாடல். ஆடலுடன் பாடலை கேட்டு ரொம்ப அற்புதமான டான்ஸு ராஜஸ்ரீ கூட ஆடியிருப்பார். அந்த படத்தில் அந்த சூப்பர் ஹிட் பாடல். அதே மாதிரி என்னம்மா ராணி குமரிக்கோட்டம், அதுவும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு எழுதிப்பாடு. ரொம்ப சூப்பரான பாட்டு, தத்துவ பாடல்கள். அந்த பாடலை பற்றி நான் பல பதிவுகள் கூட பதிவு செஞ்சுருக்கிறேன். இருந்தாலும் என்னம்மா கண்ணு, என்னம்மா ராணி, நீ ஏற்றி வித்த ஏனி ஏழை பக்கம் சாடுகின்றதோன்ற பாட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார் தத்துவங்களை. அதே மாதிரி செவ்வந்தி பூவெடுத்து செல்லாக்கா என்று 16 வயதினிலே என்று இளையராஜாவினுடைய இசையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதாவது அவருடைய பாடல் எங்கள் வீட்டு பிள்ளையிலே ரொம்ப மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். காதல் என்பது தேன்கூடு, இது இன்னொரு படத்தில் ஒரு அழகான ஒரு பாடல். அந்த காலத்தில் நான் இந்த பாடல் அடிக்கடி மேடையில் சொல்லி கொண்டு விடுவேன். அந்த பாடலுடைய முன்வரிகள் என்ன சொல்லலை, இந்த ஒரு 2 வரி மட்டும் சொல்கிறேன். இளைஞர்களுக்கு, அந்த காலத்தில் இளைஞர்களுக்கு இந்த பாடல் நான் அப்பவே சிறு வயதிலேயே மேடைகளை சொல்கின்ற வழக்கம் உண்டு. காதல் என்பது தேன்கூடு,
காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும் பாடு. உணர்ந்து ரொம்ப அழகாக அது எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு தத்துவ பாடல் மனசை விட்டு நீங்காத அந்த காலத்தில் மனசை தொட்ட பாடல். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். அதில் இருக்கிற கற்கள் எடுத்துன்னு வந்து சிலை செஞ்சிடலாம். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விலையாகலாம். மரம் சாய்ஞ்சு போச்சுன்னா வெட்டி விறகாகலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கதவுக்கு மற்ற எல்லாத்தையும் பயன்படும் மரம். அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. ஆக மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் விலையாகலாம், மலர் சாய்ந்து போனால் மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம். பூ கட்டுறாங்க இல்லையா, சரம், பூச்சரம். ஆக அதற்கும் வேல்யூ இருக்குது. மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம், மனம் சாய்ந்து போனால் என்ன ஆகலாம் என்று ஒரு பாடலிலே அசோகன் பாடி வருவார். அதே மாதிரி ஏழை மனம் சாய்ந்து போனால் என்ன ஆகலாம், ஏழை மனம் சாய்ந்து போனால் என்ன ஆகலாம் என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல். எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு காதல் துள்ளல் பாடல், அதாவது மக்கள் தலையத்தை வரவேற்று பாடுகிற ஒரு குரூப் டான்ஸ் பாடல். 7 நிமிஷம் இந்த பாடல் ஆலங்குடி சோமு எழுதியதாக நான் படித்திருக்கிறேன். ஆனால் இந்த பாடல் முழுக்க முதல்ல ஆரம்பம் காதல் ததும்பும், போக 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 தத்துவங்கள் அதில் விதைக்கப்பட்டிருக்கும், விதைத்திருப்பார் தத்துவங்களை மிக எளிமையாக. என்ன செய்யலாம் என்ற நிலை மாற வேண்டும், என்ன செய்யலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிற ஏழைகளுடைய நிலைமை மாற வேண்டும். அந்த நிலையை யாரால் மாற்ற முடியும், முன்னால் முடியும் என்று அந்த தோழிகள் பெண்கள் பாடுவதைப் போல மக்கள் திலகத்தை வரவேற்பதை போன்ற அந்த பாடல். அந்த பாடல் என்ன ஆரம்பம்னா, கண்களும் காவடி சிந்தாகட்டும், காளைய நெஞ்சை பந்தாடட்டும் என்று தொடங்கும். அதில் பெண்மையும் ஆண்மையும் ஒன்றாகட்டும், பேரின்பம் வாசலில் நின்றாடட்டும் என்ற அந்த பாடலுடைய முதல் பல்லவி வரும். அதற்கு பிறகு தூங்கிய காலங்கள் முடிவாகட்டும், தத்துவம் பாருங்கள், தூங்கிய காலங்கள் முடிவாகட்டும், தோள்களிலே வீரம் நடைபோடட்டும் என்று சொல்லிகிட்டே வந்து கடைசியில் முடிப்பார். இந்த என்ன செய்யலாம் என்ற நிலை மாற வேண்டும், மக்கள் எண்ணம் உன்னாலே அவர்களுடைய நிலைமை மாற வேண்டும் என்று சொல்லுகின்ற மாதிரி அந்த பாடல் போகும். ரொம்ப அற்புதமான பாடல்களை படைத்து மிக குறுகிய காலத்தில் மறைந்துவிட்ட ஆலங்குடி சோமு அவர்களை நாம் இன்று நெஞ்சார நினைவு கூறுகிறோம். காரணம், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்ற அந்த பாடல் இன்றைக்கும் மக்கள் மனங்களிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆலங்குடி சோமியினுடைய பெயரை சொல்கிற பல 200 பாடல்கள் எழுதியிருக்கிறார். எல்லாமே இட்டட்ச பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் மணக்கும், இலக்கிய நயம் மிளிரும், எளிமை இருக்கும், இனிமை இருக்கும், அதில் ஒரு சுகம் இருக்கும். இந்த பாடலை கேட்கிற போது ஒரு சுகம் இருக்கும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக விரும்பிய கவிஞர்களில் ஆலங்குடி சோமும் ஒருவர் என்பதை இந்த நல்ல நேரத்திலே அவருக்கு நல்வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதேமாரி சூப்பர் ஸ்டார், உலக மக்களில் எங்கே இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்தை குறிக்கும். அந்த அளவிற்கு உலகளவிலே ரசிகர்கள் மத்தியில் பெயர் எடுத்தவர், அவருடைய ஸ்டைலுக்கு பெயர் எடுத்தவர், அவருடைய எளிமை, அவருடைய ஆன்மீக உணர்வுகள், அவருடைய குட்டி கதைகள், அவர் மக்களிடத்திலும் பழகின்ற விதம், அந்த வேகம், இந்த வயதிலும் அவருக்கு இந்த வயதே பொறுத்தல்ல, இந்த வயதில் அவர் நடக்கிற வேகம், அவர் வாக்கிங் போகிற அதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்துருக்குறோம். அவருடைய வாக்கிங் ஸ்டைலு, அவருடைய நடை, அவருடைய இளமை, அவருடைய புன்னகை, அவருடைய ஆன்மீக தத்துவங்கள், மிக எளிமையாக மக்களுக்கு புரிய வைக்கிற நேச்சர், பஞ்சு டைலாக், இது ரொம்ப இன்றைய திரைப்பட வரலாற்றில் பஞ்சு டைலாக் என்று ஒரு பரபரப்பை உருவாக்கியது ரஜினியுடைய திரைப்பட பாடல்கள் தான். அதே மாதிரி அவருடைய ஆன்மீக பயணங்கள், அவருடைய பாட்ஷா என்ற படத்தை நானும் ரசிகனாக எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். அதில் அவரும் ரகபூரணம் மோதுகின்ற அந்த ஸ்டைல் இருக்க நிச்சயமாக யாராலும் மறக்க முடியாது. ஆகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.